வணக்கம். பிப்ரவரி 6ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று பிப்ரவரி 5ஆம் தேதி நிஃப்டி 0.2% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,100 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 15,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. மறுபடியும் நெட் செல்லர்ஸாக மாறுறாங்க 1,700 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,800 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க 1000 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: பாரதி ஏர்டெல், ஹெக்ஸாகாம், ஐடிசி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்இசி, பிஎஸ்சி, ஹீரோ மோட்டோகார்ப், எம்ஆர்எஃப், அப்போலோ டயர்ஸ், யூனோ மிண்டா, கொச்சின் ஷிப்யார்ட், பாரத் டைனமிக்ஸ், Aurobindo Pharma, PVR Inox, Sapphire Foods, JK Lakshmi Cement, ஆந்திரா பேப்பர், ட்ரெண்ட் மற்றும் பிரிட்டானியா. டெல்லி எலெக்ஷன்ஸ் நேற்று முடிஞ்சிருக்கு. எக்ஸிட் போல்ஸ் என்ன சொல்லியிருக்கு? மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல்: ஆம் ஆத்மி கட்சிக்கு 29 இடங்களும், பிஜேபி கூட்டணிக்கு 41 இடங்களும், காங்கிரஸ்க்கு 0, அதர்ஸ்க்கு 0 கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எக்ஸிட் போல்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். இந்தியா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ChatGPT மற்றும் DeepSeek தடை செய்திருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோம். இதே மாதிரியான முடிவு ஆஸ்திரேலியா அரசு எடுத்திருந்தாங்க. இப்போ இந்திய அரசும் அதே முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் டேட்டா லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் நெட்வொர்க் சிஸ்டம்ஸில் எல்லாமே ChatGPT, DeepSeek தடை செய்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு புது லோவை எட்டியிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. டேட்டா 87.48 போயிருக்கு. அப்புறம் க்ளோசிங் பார்க்கும்போது 87.46, 0.4% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃபோவெஜ், Naukri.com போன்ற கம்பெனி நடத்தக்கூடிய நிறுவனம் இன்ஃபோவெஜ் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயாக மாற்றுறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 700 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 85 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 65% விழுந்திருக்கு. ஃபோர்ஸ் மோட்டர்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். நேற்று இன்ட்ராடேல 10% அதிகரித்தது. முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது ஜனவரி சேல்ஸ் டேட்டா தான். ஒட்டுமொத்த சேல்ஸ் எக்ஸ்போர்ட்ஸும் சேர்த்து பார்க்கும்போது 3,597 வாகனங்கள், இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. ஆனால் எக்ஸ்போர்ட்ஸ் மட்டும் பார்க்கும்போது விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் 78% விழுந்திருக்கு. 104 வாகனங்கள். டாடா பவர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். நேற்றே நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. டாடா பவர் நியூக்ளியர் பவர், ஸ்மால் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருப்பதாக. அது குறித்தான அப்டேட் கம்பெனியுடைய CEO பேட்டி கொடுத்துருக்கிறாரு. மணி கண்ட்ரோலில் இருக்குது. அதுலேருந்து கிடைத்த தகவல் 6 இடங்களை அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா: கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 1,023 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 30% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 5,269 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. எல்ஐசி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல்: ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. எல்ஐசிக்கு 105 கோடி ரூபாய்க்கானது. இது நிதியாண்டு 2018 2024 இடையே ஆனது. ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ் 105 கோடி ரூபாய் எல்ஐசிக்கு. டேட்டா மேட்டிக்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல்: நேற்று 9% அதிகரிச்சிருக்கு. என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோல்? அதுக்கு முக்கிய காரணம்னா பூனே மெட்ரோலேருந்து அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஆட்டோமேட்டிக் ஃபேர் கலெக்ஷனுக்கான கான்ட்ராக்ட் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். JNK பேங்க் நேற்று ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. இன்ட்ராடேல நேற்று 4% விழுந்தது. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் என்னன்னா, கம்பெனிக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு. 16,000 கோடி ரூபாய்க்கான ஜிஎஸ்டி நோட்டீஸ். அதே செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அமௌண்ட் கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 1.5 மடங்கு அதிகரிச்சிருக்கு. கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் 11,273 கோடி ரூபாய். வந்திருக்கிற ஜிஎஸ்டி நோட்டீஸ் 16,000 கோடி ரூபாய். இதில் பெனால்ட்டியும் அடங்கும். டிட்டாகர் ரயில் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல்: நேற்று 7% அதிகரித்தது. கம்பெனி மேனேஜ்மெண்ட் மாற்றம் செய்கிறாங்க. அதே போல் அவங்க விரிவாகவும் செய்துட்டு இருக்கிறாங்க. நம்ம முன்னே செய்தி பார்த்துருந்தோங்க, அவங்க ஷிப்பிங் பிஸ்னஸில் இறங்குறாங்க அப்படின்னு. அதுதான் குறிப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் 2 முக்கிய காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். டிட்டாகர் 7% அதிகரித்ததற்கு நேற்று.
பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஜாக்கி பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க, டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல், டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹150. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் February 13 நிதியாண்டு 2025 இந்த 150 முன்னாடி 2 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ₹250 ஒரு முறையும் ₹300 ஒரு முறையும். இந்த நிதியாண்டு இது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ₹700 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ₹205 கோடி, இயர் ஆன் இயர் 35% அதிகரித்தது. ரெவென்யூ ₹1313 கோடி, இயர் ஆன் இயர் 7.2% அதிகரித்தது. ஏஎம்சி ஸ்டாக்ஸ் குறித்து கோட்டக் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்க சில ஸ்டாக்ஸ்க்கு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க ரேட்டிங்கு. சொல்லியிருக்கிற முக்கிய காரணம் ரிஸ்க் ரிவார்டு வந்து இப்போ பேலன்ஸ்டாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சிக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க, ரெடியூஸ்லேருந்து ஆட் ரேட்டிங்காக. டார்கெட் ₹4300. நிப்பான் இந்தியாவுக்கும் ரெடியூஸ்லேருந்து ஆடாக உயர்த்தி இருக்கிறாங்க, டார்கெட் 660. யூடிஐ ஏஎம்சிக்கு டபுள் அப்கிரேட் நடந்திருக்கு, ரெடியூஸ்லேருந்து பையாக உயர்த்தி இருக்கிறாங்க, டார்கெட் எதிர்பார்ப்பது ₹1300. ஸ்விக்கி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல், நஷ்டத்தில் இருக்கிறாங்க, ₹800 கோடி நஷ்டம். போன ஆண்டு இதே குவார்டரில் ₹574 கோடி நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. வருவாய் ₹3993 கோடி, இயர் ஆன் இயர் 31% அதிகரிச்சிருக்கு. இன்டர்குளோப் ஏவியேஷன் இண்டிகோ ஏர்லைன்ஸுடைய பேரண்ட் கம்பெனி, அவங்களை குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு தகவல், 2 ஜிஎஸ்டி டிமாண்ட்ஸ் வந்திருக்கு, இரண்டுமே சேர்த்து ₹116 கோடி ஜிஎஸ்டி நோட்டீஸ். இது எவரெடி இண்டஸ்ட்ரீஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல், நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 55% அதிகரிச்சிருக்கு, ₹13 கோடி. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹333 கோடி, இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. பிரதாப் ஸ்நாக்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு அப்டேட், பாரத் வேல்யூ ஃபண்ட் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. பிரதாப் ஸ்நாக்ஸ் உடையது 5.02 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேருடைய ₹1104.41. அரவிந்த் ஃபேஷன்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல், நெட் ப்ராஃபிட் ₹48 கோடி, இயர் ஆன் இயர் 60% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹1203 கோடி, இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. V2 ரீட்டைல் உடைய மேனேஜ்மெண்ட் சிஎன்பிசி டிவி 8 பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், ஷீன் நிறுவனம் உள்ள வருது, ரிலையன்ஸ் உள்ள கூட்டிகிட்டு வராங்க. ஷீன்ற சைனீஸ் நிறுவனத்தை 5 ஆண்டுக்கு முன்னாடி தடை செய்யப்பட்ட நிறுவனம் ரிலையன்ஸ் இப்போ கூட்டிகிட்டு வராங்க இந்தியாக்குள்ளார. அவங்களால எந்த காம்படிஷனும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. ஷீன் வந்து ஆன்லைன் ஒன்லி மாடல் தான் ஃபாலோ பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அதெல்லாமே வேறுபட்டு தான் V2 ரீட்டைல்ஸ் இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட். தங்கமயில் ஜுவல்லரி நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க, 10% அதிகரித்தது க்ளோசிங் பேசிஸில். மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் சேல்ஸ் ₹1132 கோடி, இயர் ஆன் இயர் 26% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹48 கோடி, இயர் ஆன் இயர் 72% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவிச்சிருக்கிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூ வழியாக ₹510 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி. விலை நிர்ணயித்திருப்பது ₹1400 ஒரு ஷேருக்கு. என்ன ரேஷியோவில் கொடுக்குறாங்க, 2 இலவசமாக ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் வழங்குறாங்க. 15 ஷேர்ஸ் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி, ரெக்கார்ட் டேட் February 11. எப்போ ஓப்பன் ஆகுது ரைட்ஸ் இஷ்யூ, February 21. எப்போ முடிவடையுது, March 4. ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன் கடைசி நாள் February 25. ரைட்ஸ் இஷ்யூ குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவிக்கும் போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நாம் என்ன செய்யணும்னு அதில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். நம்ம சில விஷயங்கள் செய்யாமல் விட்டோம்னா நம்ம நஷ்டத்தில் இருப்போம். ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன் என்னன்னு அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்தியாவுடைய ஏஐ ஸ்டாக் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், 5% அப்பர் சர்க்யூட்டை எட்டியிருக்கு. ஆனால் கடந்த 4 மாதத்தில் 60% விழுந்திருக்கு. யார் இந்த ஏஐ ஸ்டாக்னு பார்க்கும்போது E2E நெட்வொர்க்ஸ், லார்சன் அண்ட் டூப்ரோ முதலீடு செய்திருக்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது 15% ஸ்டேக் கிட்டத்தட்ட வைத்திருக்கிறாங்க அவங்க E2E நெட்வொர்க்ஸில். இந்தியன் ஏஐ ஸ்டாக்னு அழைக்கப்படும் E2E நெட்வொர்க்ஸ் நேற்று 5% அப்பர் சர்க்யூட்டை எட்டியிருக்கு. கமின்ஸ் இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. முக்கிய காரணம் என்னன்னா, கமின்ஸ் இந்தியாவுடைய பேரண்ட் கம்பெனி இந்தியாவுடைய வளர்ச்சி டபுள் டிஜிட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெவன்யூ க்ரோத் டபுள் டிஜிட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் நார்த் அமெரிக்காவுடைய ஹெவி டியூட்டி ட்ரக் பிஸ்னஸ் வந்து இன்னும் ஸ்லோவாக இருப்பதாகவும் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. இந்தியாவில் முதலீடு செய்வது குறித்தும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. $200 மில்லியன் இந்தியா, US மற்றும் இங்கிலாந்தில் முதலீடு செய்ய இருக்கிறாங்க. கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹18. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 14. ரிசல்ட் பார்க்கும்போது ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் ₹514 கோடி, இயர் ஆன் இயர் 13% அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி 18 நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது ₹485 கோடி. ஸ்டாண்டலோன் ரெவென்யூ ₹3086 கோடி, இயர் ஆன் இயர் 22% அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி 18 நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது ₹2787 கோடி.
ஐடிசி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க ஒரு கம்பெனியை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆதித்யா பிர்லா குரூப்புடைய செஞ்சுரி பல்ப் அண்ட் பேப்பரை வாங்குவதற்கு முன்னிலையில் இருக்கிறாங்க. அந்த போட்டியில் முன்னணியில் இருக்கிறாங்க. வேறு யார் போட்டியில் இருக்கிறாங்க? மற்றொரு லிஸ்டட் நிறுவனமான வெஸ்கோஸ் பேப்பர் மில்ஸும் இருக்கிறாங்க. ஐடிசி இந்த செஞ்சுரி பல்ப் நிறுவனத்தை 3000 கோடியிலிருந்து 5000 கோடி ரூபாய் இடையே அந்த டீலில் முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஆக்மே சோலார் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பதாக மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த தகவல். மோத்திலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸ் 59% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. டார்கெட் பிரைஸ் 330 ரூபாய். ஹெச்பிசிஎல், பிபிசிஎல் மற்றும் ஐஓசிக்கு கோல்ட்மேன் சாக்ஸ் ரேட்டிங்காக அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. ஹெச்பிசிஎலுக்கு ஹோல்டிலிருந்து பையாக அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. டார்கெட் பிரைஸ் 400, முன்ன சொல்லியிருந்தது 370. பிபிசிஎலுக்கு ஹோல்டிலிருந்து பையாக உயர்த்தி இருக்கிறாங்க ரேட்டிங். ஆனால் டார்கெட் ப்ரைஸ் குறைச்சிருக்கிறாங்க. 370லேருந்து 360 குறைச்சிருக்கிறாங்க. இந்தியன் ஆயிலுக்கு செல்லிலிருந்து நியூட்ரலாக அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸ் 110, முன்ன சொல்லியிருந்தது 105. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 55% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 315 கோடி ரூபாய். வருவாய் இயர் ஆன் இயர் 38% அதிகரிச்சிருக்கு. 1973 கோடி ரூபாய். ஜொமேட்டோ மற்றும் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். 2 ஸ்டாக்ஸும் நிஃப்டி 50ல் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நடந்தால் $1.1 பில்லியன் 2 ஸ்டாக்ஸும் சேர்த்து பணம் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. தனித்தனியாக பார்க்கும்போது ஜியோ ஃபினான்ஷியல்ஸில் $404 மில்லியன் ஜொமேட்டோவில் $702 மில்லியன் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க நிஃப்டி 50ல் இடம் பிடிச்சா யார் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது? பிபிசிஎல் மற்றும் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்தால் இரண்டிலும் சேர்த்து $500 மில்லியன் பணம் வெளியில் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரு? ஜேஎம் ஃபினான்ஷியல் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. எப்போ இந்த அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது? இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தில் இந்த அப்டேட் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நிஃப்டி இண்டெக்ஸில் என்னென்ன மாற்றம் இருக்குது அப்படின்றது அதை அமல்படுத்துறது மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து. ஜேஎம் ஃபினான்ஷியல் முன்ன சொல்லியிருந்த ரிப்போர்ட்டில் ஐஷர் மோட்டர்ஸ் நிஃப்டி 50லேருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த அப்டேட்டட் ரிப்போர்ட்டில் ஐஷர் மோட்டர்ஸ் வெளியேறாது, அதற்கு பதிலாக பிரிட்டானியா வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முன்ன ரிப்போர்ட்டில் அவங்க ஐஷர் மோட்டர்ஸ் மற்றும் பிபிசிஎல் வெளியேறுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ சொல்லியிருப்பது பிரிட்டானியா மற்றும் பிபிசிஎல் வெளியேறுவாங்க. ஜியோ ஃபினான்ஷியல் மற்றும் ஜொமேட்டோ உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஜேஎம் ஃபினான்ஷியல் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் நேற்று அதிகரித்திருக்க வேண்டும். வீனஸ் ரெமடிஸ் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 173% வால்யூம் அதிகரித்தது. கான்பூர் பிளாஸ்டிக்ஸ் 17% ஷேர் பிரைஸும் 449% வால்யூம் அதிகரிப்பு. பிளிஸ் ஜிவிஎஸ் 16% ஷேர் பிரைஸ் 345% வால்யூம். டினோரா இந்தியா 13% ஷேர் பிரைஸும் 298% வால்யூம் அதிகரிப்பு. ஏரிஸ் லைஃப் சயின்ஸ் 13% ஷேர் பிரைஸ் 1026% வால்யூம் அதிகரிப்பு. குளோபல் ஹெல்த் 11% ஷேர் பிரைஸும் 248% வால்யூம் அதிகரித்தது. ஜூபிலண்ட் ஃபார்மோவா 10% ஷேர் பிரைஸ் 396% வால்யூம். தங்கமயில் ஜுவல்லரி 10% ஷேர் பிரைஸும் 423% வால்யூம் அதிகரிப்பு. மோத்திலால் ஓஸ்வால் 9% ஷேர் பிரைஸும் 1150% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் சிம்பனி 9% விழுந்தது, 400% அதிகரித்தது வால்யூம். ஜிபிடி இன்ஃப்ரா 7% சரிந்தது, 114% வால்யூம் அதிகரிப்பு. நீல்கமல் 6% வீழ்ச்சி, 148% வால்யூம் அதிகரித்தது. தெர்மேக்ஸ் 6% வீழ்ச்சி, 146% வால்யூம் அதிகரிப்பு. ஃபைன் ஆர்கானிக்ஸ் 5% சரிந்தது, 377% வால்யூம் அதிகரித்தது. சோபா 5% வீழ்ச்சி, 300% வால்யூம் அதிகரிப்பு. ஃபீனிக்ஸ் மில்ஸ் 5% வீழ்ச்சி, 128% வால்யூம் அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.